அவர்களுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். சிறப்பான நாளிலே அவர்களுடைய மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடைய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த விழாவின் மையப்பகுதியாக கிறிஸ்து நம்மிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கிறிஸ்து நம்மிலே வசிக்கிறார், கிறிஸ்து நம்மிலே வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர்களுக்கு ஆயத்தமாக பாடலர்கள் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லி இப்படி கேக் கட்டிங் பண்ணுவார்கள். அதை தொடர்ந்து சிறுவர்கள் சாருக்கு பாராட்டுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை இந்த நாட்களில் அகில உலகோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம். எதிர்பார்த்தவைகள் பல நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது. இயேசுனுடைய பிறப்பு மீட்பை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தது என்பதை இடையர்கள் கண்டு மகிழ்கிறார்கள். அதை பலருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார்கள். திருவிழா நமது செய்கைகளில் அதிகமாக புலப்பட வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது. நற்செயல்கள் நல்ல பாலனை இவ்வுலகில் பிறப்பெடுக்க செய்வதற்கான அடையாளங்கள் நன்றாக இருக்கின்ற பொழுது சமூகமும் நாடும் நல்லதாக மாற வாய்ப்புகள் அதிகம். நமது குடும்பத்தில் இயேசு பாலனை அன்பாக மகிழ்ச்சியாக சமாதானமாக பெற்றெடுப்போம். அதை உலகிற்கு நாம் பரப்புவோம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மக்கள் சார்பாக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து வந்திருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அனைவருடைய சார்பாக தென்னிந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும். நன்றி. நம்முடைய வாலிப யங் கேர்ள்ஸ் முன்னாலே வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து கேக் கட்டிங் நடைபெறும். Darling
சாரோ நன்றி சாரோ ஒரு சிறிய வாழ்த்துறை வழங்குவார். கருணை மிகுந்த கடவுளை மை போற்றுகிற மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் வல்லவர் வாழ்ந்து வழி நடத்துகிறவனே, அண்ட சராசரங்களை படைத்து பராமரித்து வருகிறேன். எவ்வேளையில் பெண் என்ன தேவை என்பதை நீர்தாமே கொடுத்த ஆசிரியர். மனிதனுக்கு வளத்தை நலத்தையும் கொடுக்கிறவரும் நீரே. அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வில் முன்னேறி செல்ல வசந்தத்தை உருவாக்குகிறவரும் நீரே. இதோ வாழ்வில் உமது ஆசையா உமது ஆற்றலாம் பல்வேறு நிலைகளில் வெற்றியை தழுவி உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய இந்த சகோதரரை கண்டோக்கிறோம். தொடர்ந்து உமது வல்லமையினால் நிரப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிரியர். இவ்வேளையில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் உமது நிறைய அருளால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டுகிறோம். மகிழ்வின் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பை நீர் ஆசிரியர். நாங்கள் எந்நாளும் பிறருக்கு சுவை ஊட்டக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்வில் இனிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வாழ்வதற்கு வழியை காட்டியது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். சிவரமணிய சார் அவர்கள் இப்பொழுது கேக் கட்டிங் பண்ணுவோம். நாம் கரங்களை தட்டுவோம், வாழ்த்துக்களை தருவோம். இப்போ கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாரும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நம்முடைய மெட்டீரியல் லைனர் சார் அவர்கள் வாழ்த்து பேசுகிறார். இறைவனுக்கு சோஸ்திரம். அப்படி ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன்ல ஐயாவை வாழ்த்துறதுக்கு கேத்தலிக் ஃபாதரும் நம்மளுடைய ஐயவானும் சேர்ந்து செய்கிறது, அது இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சார் ரவி சார் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு கிறிஸ்தவராக இவ்வளவு பெரிய காரியத்தை இன்டர்நேஷனல் லெவலில் சாதிச்சிருக்காரு அப்படின்னாச்சுன்னா இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ ஒரு ஆத்லீட்டோ சாதாரணமா அவங்களுக்குன்னு தன்னை அறியாம ஒரு கர்வம் வரும். ஆனா நம்மளுடைய ரவிசாரை பொறுத்தளவுல ஐயாவுக்கு தாழ்மை அப்படின்னு கொஞ்சம் கூட அதில் அழைச்சிக்கிறது கிடையாது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட அதை காமிக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாழ்மையான ஒரு பக்குவப்பட்ட ஒரு வளர்ப்பு வளர்ந்திருக்கிறாரு. அவர் அதை இட்ஸ் a great asset to our church. அதில் நான் சின்ன வயசுலேருந்தே I was a student of CVs. நம்ம ப்ராடக்ஷன் கேத்தலிக் ரெண்டு பேரும் இணைந்து ஊர்வலம் போகிறது, ஒவ்வொரு கொண்டாட்டங்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கடவுள் நமக்கு. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனை தவிர மீதி எல்லாருமே இப்போ சோஸ்திரம். ஐயா வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியிலே ஹென்றி அண்ணன் நல்லாசிரியர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்து பேசுகிறார். அருமையான முன் மாலை பொழுதினிலே உறவுகளாக கூடியிருக்கும் RCCSI மக்களே, உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். கடந்த காலங்களிலே நாம் இரு திருச்சபையாக இணைந்து குருத்தோலை பவனியை மேற்கொண்டோம். அப்பொழுது
சகாய மாதா அன்னை ஆலயத்தின் அருள் தந்தை அடிகளார் செல்வராஜ் ஐயா அவர்கள் இன்முகத்தோடு எங்களை வரவேற்று அந்த பவனியிலே நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி சிறப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டினார்கள். அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்று கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகளையும் நாங்கள் குழந்தைகள் தான் வருவாங்கன்னு நினைச்சோம். பெரியவங்களுக்குலாம் தொப்பி போட்டு அழகாக கொண்டு வந்துட்டீங்க, வாழ்த்துறோம். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் என்று நாம் சிறப்பாக அழைக்கின்றோம். கடந்த காலங்களிலே எங்கள் ஆலயத்திலிருந்து குருவானவர் தலைமையிலே இந்த சாண்டா கிளாஸ் தாத்தாவை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஒவ்வொரு வீட்டிலும் மிகச்சிறந்த பரிசுகளை நாங்கள் வழங்கினோம். ஞாபகம் இருக்குதா சிஎஸ்ஐ மக்களே, நம்ம திருச்சபை மக்களே, உங்கள் வீட்டு சாண்டா கிளாஸ் தாத்தா வந்திருக்கிறாரு, ஞாபகம் இருக்குல்ல? அது இரவு 12 மணி ஆனாலும் நீங்கள் வரவேற்றீங்க. அந்த நிகழ்வின் ஒரு அங்கமாக இங்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வளாகத்தில் குழுமி ஒரு சிறப்பான நிகழ்வை துவக்கி இருக்கின்றோம். அழகு சேர்க்கின்ற திருவாளர் சிவராமலிங்கம் என்ற ரவி அவர்களை வாழ்த்து முகமாக இந்த அவையிலே நாங்கள் அவரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். குறிப்பாக அவர்கள் நியூசிலாந்தின் தலைநகர் ஆக்லாந்திலே நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியிலே வெள்ளி பதக்கங்களில் ஏனைய 4 பதக்கங்களை பெற்று இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துள்ளார். அதை பாராட்டுகின்றோம். இது எங்கள் ஆலயத்துக்கு கிடைத்த பெருமை. இதோடு கூட இன்றைய நாளிலே நமது ஆர்சி மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக கருதுகிறேன். நமது அருட்தந்தை அவர்கள் செல்வராஜ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை கண்டு மிகவும் மகிழ்வார்கள் என்று நினைக்கிறேன். அதுபோல சிவராமலிங்கம் ஐயா அவர்கள் எங்கள் சபைக்கு பெருமை சேர்த்தது போல அவரது அருமை புதல்வன் அவர்களும் துருக்கியிலே நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியிலே மிகச்சிறந்த பரிசை 10 தங்கப் பதக்கங்களை பெற்று வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். இது ஒரு மாபெரும் பாராட்டு விழாதான், இறைவனுக்கு உகந்ததுதான். உங்களை யாவரையும் வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். வாலிப நண்பர்கள் ஏதாச்சும் பேசுறீங்களாப்பா? இந்த நல்ல நிகழ்வுகளிலே கூட எமது ஆலயத்திலிருந்து நமது நெல்லை மாவட்ட அளவிலே கான்பூரில் நடைபெறவிருக்கின்ற சைக்கிள் போலோ விளையாட்டிற்கு சகோதரர்களாக பெனிவல் ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாளை செல்கின்றார்கள். வெற்றி வீரர்களாக திரும்பி வர அனைவரும் வாழ்த்துவோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிவராமலிங்கம் அவர்களின் பதக்கங்கள் பெற்றமைக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக வருகை தந்துள்ள ரோமன் கத்தோலிக்கம் தந்தை அவர்களுக்கும் நமது சேகர தலைவர் அவர்களுக்கும் ஆர்சி சேர்ந்த அனைத்து சபை மக்களுக்கும் நமது சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராமலிங்கம் சார் வந்து அவங்க போஸ்டில் வேலை பார்க்க ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு நம்ம சபைக்கு வந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் என்ற பழக்கம். ஆனால் ஆள் பரமனாக இருந்தாலும் பழகுவதற்கு நன்றாக பழகுவார்கள். அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஒரு மட்டும் போயிருக்கும்போது
2 சுவரில் பெரிய போர்டில் பதக்கங்கள் இருந்தது. பார்த்தோன்னு எனக்கு வியப்பாக இருந்தது. நானும் அந்த காலத்திலே 1973 தங்கப்பதக்கம் பெற்றேன். கபடி மாநில அளவில் கிரவுண்டில் விளையாடி தங்கப்பதக்கம் பெற்றேன். 2 முறை 70, 72 ஆண்டுகளில் நேஷனல் மர்கஸ் கல்லூரியில் படிக்கும்போது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இருந்து கபடி தேர்வு செய்து போபால் கர்நாடக மாநிலத்தில் விளையாடி இருக்கிறேன். அப்போ எனக்கு பதக்கங்கள் உண்டு. ஆனால் கப்பு அந்த நேரத்தில் பதக்கம் கிடையாது, கப்பு கொடுத்தாங்க. அப்போ நம்ம அந்த கப்பெல்லாம் ஏன் சேர்த்து வைக்கவில்லை என்று இப்பொழுது யோசித்தேன். ஆனால் சார் விட்டு போனோடனே அந்த பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நன்றாக பழக்கூடியவர்கள் அவர்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து தாய்லாந்தில் அவங்க வெயிட் எடுக்கும்போது விளையாட்டுத்துறை நன்மை உண்டு, தீமை உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடங்கள் உண்டு. ரொம்ப அனுபவம் வேணும், ரொம்ப ஆர்வம் வேணும். விளையாட்டுத்துறை ஆர்வம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட பதக்கங்கள் பெற முடியும். அடுத்து இந்த நமது தேசத்திற்கும் பெருமை சேர்க்கிற கடவுளை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பான நிகழ்வுக்காக நன்றி சொல்கின்றேன். மனிதன் ஆற்றல் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அறிஞர் சேராளிகள் சகரை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய பவனி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தயவு செய்து நம்முடைய திருச்சபை மக்கள் யாவரும் இந்த பவனியிலே பங்கு பெறும்படியாக ஒரு அன்பாக அழைக்கின்றோம். So throw it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Then hitch you to an open sleigh and crack your tape for me. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.
சுதரித்து வாழ்கிறோம். மாவடி பூமியில் மாணிக்கமே, வெள்ளை நகரின் பரிசுத்தமே, மானுட வழியே மாவா. எங்கும் பூபாலம் இசையானதே, வழி எங்கும் விழிமீன்கள் துணையானதே. புழியூட்டும் விடிவெள்ளி வழியானதே, உயிர் காக்கும் நீரோட்டு உருவானதே. மகிழ் ஊட்டும் நற்செய்தி மனுவானதே, இறை வார்த்தை எம்மோடு உறவானதே. வாழ்வில் எம் வாழ்வில் நல்லிடம் சேர்க்கும் இசை ராகம் நீயே. சூசை மகனாக நீ தோன்றினாய், மனுவாகி எம் பாவம் நீ போக்கினாய். பெரியோரின் வாழ்வாகி துணையாகினாய், வரலாறு புதிதாக உருவாக்கினாய். நினையாத நேரத்தில் கரம் நீட்டினாய், நீதானே எமக்கென்றும் வழிகாட்டினாய். வழிகாட்டினாய் பாலா ஓ பாலாயம் இருள் நீக்கும் ஒளி தீபம் நீ. வாழ்வில் எம் வாழ்வில் நல்லிடம் சேர்க்கும் இசை ராகம் நீ. பாலா ஓ பாலா
என் இருள் நீக்கும் ஒளி தீபம் நீயே. வாழ்வில் என் வாழ்வில் லலிதம் சேர்க்கும் இசை ராகம் நீயே. பாலா பாடகர் குழுவினருக்கு சிறப்பான பாராட்டுக்கள், அன்பு குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனை இந்த ஆண்டு ஒரு பவனியாக நடத்துவதற்கு திட்டமிட்டு ஆரம்பித்தோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தென்னிந்திய திருச்சபை இறைமக்களோடு இணைந்து நமது பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த நிகழ்வை நாம் முன்னெடுத்தோம். இறைவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய சேகர குருவாக இருக்கக்கூடிய ஐயா காந்தையா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே நண்பர், தொடர்பில் இருக்கக்கூடியவர். இருவரும் இணைந்து பேட்டை பணித்தளத்திலே பணியாற்றினோம். அப்பொழுதும் அங்கங்குமாக 2 ஆலயங்களுக்கும் சென்று செய்திகளை கொடுப்பது போன்றவைகளிலே ஈடுபடுவது உண்டு. தொடர்ந்து உறவு நீடிப்பதற்கு இறைவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மிக உற்சாகமூட்டியவர் தென்னிந்திய திருச்சபையின் சேகர குருவாக இருக்கக்கூடிய ஐயா காந்தையா அவர்களுக்கு நமது பங்கு இறைமக்கள் அனைவருடைய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நமது அன்பை, பாராட்டை, மரியாதையை, வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய ஆலய உபதேசியார் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி எளிய அன்பளிப்பையும் வழங்குகிறார்கள். நமது இறைமக்கள் சார்பாக எளிய அன்பளிப்பும் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் கிஃப்ட். நன்றி. தொடர்ந்து உதவி சேகர குருவாக இருக்கக்கூடிய ஐயா இசக்கியேல் ராஜா அவர்களும் நம்முடைய குருத்தோலை பவனியின் போது மிக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். இந்த நாளில் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நமது சபையார் சார்பாக அவர்களுக்கும் இந்த பொன்னாடை பொறுத்து இந்த எளிய அன்பளிப்பை வழங்குகிறோம். தொடர்ந்து அன்பு நண்பர் ஜெகோவா அவர்களும் நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு நபர். இந்த நாளிலே நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் கேரல் குழுவினர் அவர் வீட்டுக்கும் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அன்னைக்கு காந்தையா ஐயா வெளியில் போயிருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போக முடியல. அதனால் நல்ல நட்போடு பழகக்கூடிய உதவி சேகர குரு ஜெகோவா அவர்களுக்கும் நமது சபையார் சார்பாக இந்த பொன்னாடை பொறுத்து எளிய அன்பளிப்பையும் வழங்குகிறோம். நன்றி. இப்பொழுது நம்முடைய சேகர குரு அவர்கள் சிறிய செய்தி வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபை இறை மக்கள் தங்களுடைய ஆலயத்திற்கு நிகழ்விற்காக கடந்து செல்லுகிறார்கள். நம்முடைய 2-3 நிகழ்வுகள் மட்டும். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களாலே எழுதப்பட வேண்டிய நாள் என்று நான் கருதுகின்றேன். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே என்னுடைய ஃபாதர் செல்வராஜ் ஐயா அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இனிமையானவர்கள், புதுமையானவர் அல்ல. பழகுவதிலே மிகவும் உற்சாகம் ஊட்டுகின்ற நல்ல சிறந்த ஒரு ஃபாதர் என்று சொல்லி நான் அவர்களை வாழ்த்துகிறேன், சல்யூட் பண்ணுகிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட சிறப்பான வைபவத்தில் எங்களையும் அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள், உங்களையும் நாங்கள் அன்பாக ஏற்றுக்கொண்டோம். இது எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளாக வளர செய்கிறது. சிறப்பாக வரலாற்றிலே சிறப்புமிக்க நாளாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இங்கே பணியாற்றிய அருமையான ஃபாதர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு, அவளோடு சேர்ந்து வந்த நண்பர்களுக்கு என்றும் தென்னிந்திய திருச்சபை நன்றி கடன் பட்டிருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். சேகர குருக்களுக்கு நன்றி. நிகழ்விற்காக மிக சிறப்பாக பல நாட்களாக உழைத்து கொண்டிருந்தோம், திட்டமிட்டோம். பலர் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். புகைப்பட நண்பர்கள், பாடகர் குழுவினர், அழகாக ஒளி அமைத்து கொடுத்த நமது பங்கில் உள்ள செல்வன் சவுண்ட்ஸ் அதனுடைய பணியாளர்கள், வாகன ஓட்டிகள், ஒரு புதிய ஒரு வாகனத்தை இந்த குழந்தை இயேசுவை கொண்டு செல்வதற்காக அழைத்து வந்தோம். அந்த வாகனத்தினுடைய உரிமையாளரும் மிக மகிழ்ச்சியோடு இதை நமக்கு கொடுத்து உதவி செய்தார். காவல்துறை அன்பர்கள் கேட்டவுடன் உடனே அனுமதி கொடுத்து இந்த பவனி முழுவதும் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். காவல்துறை அன்பர்களுக்கும்
காவல்துறையில் இந்த அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்த நமது பங்கில் உள்ள திருமிகு ஜோசப் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்காக முழு வீச்சில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது பங்கில் உள்ள இளையோர், இயேசுவின் நேசகரங்கள் உறுப்பினர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டு. இந்த குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர், அவர்களை ஒருங்கிணைத்த நமது பங்கில் பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள் மிக சிரத்தை எடுத்து இந்த நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கலை நிகழ்ச்சி கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்கும் சிறப்பான நன்றியை உள்ளன்போடு கரவுர் எழுப்பி தெரியப்படுத்திக் கொள்ளுவோம். உடனடியாக நமது விடுதி குழந்தைகளுடைய நடனம், அதனைத் தொடர்ந்து 2 நடனங்கள் இருக்கிறது. இப்பொழுது தென்னிந்திய திருச்சபை இறை மக்கள் தங்களுடைய நிகழ்விற்கு கடந்து செல்கிறார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான நன்றி. இளையோர் உணவு பரிமாறுவாரங்க, பின்னால் வச்சு பரிமாறுறாங்க. எழுந்து உணவை வாங்கி கொண்டு அங்கங்கே உட்கார்ந்து சாப்பிடலாம். உழைத்த உதவி செய்த அனைவருக்கும் சிறப்பான நன்றி.